நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சாரி, உங்க ரிசல்ட் நெகட்டிவா இருக்கு. என்னுடைய பேர் அருண் சிஸ்டர். என்னுடைய இதை பாக்குறீங்களா? சாரி, உங்களது நெகட்டிவ் தான். இங்க பார்வதி ஷனா யாரு? நான் தான் சிஸ்டர். உங்க ரிசல்ட் தான் பிரிலிமினரி டெஸ்ட்ல பாசிட்டிவா காட்டுது. அப்படின்னா என்னோட லிவர் இந்துலேகாக்கு மேட்ச் ஆகுமா சிஸ்டர்? அது என்னால சொல்ல முடியாது. இந்துலேகா ரேர் கேஸ்ன்றதுனால, இந்த டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ்ன்றதுனால நீங்க டோனர் ஆக முடியாது மேடம். ஏன் அப்படி சொல்றீங்க? கிராஸ் மேட்சிங் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க சொல்ல முடியும். இருந்தாலும் பிரிலிமினரி டெஸ்ட்ல உங்கள ஒருத்தர் பாசிட்டிவ்னு வந்ததுனால உங்களுக்கு நல்லதா போச்சு. யாராவது ஒரு ஆளுது மேட்ச் ஆகும். அது யார் சிஸ்டர்? அப்படி ஒரு ஆளு? அவருக்கு நாங்க ஸ்கேனிங்கும் மற்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இவர் தான் அந்த ஆளு. ரகு. ரகு, நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? சிஸ்டர், டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். இந்து பார்க்க தான் வந்தேன். அப்பதான் கேள்விப்பட்டேன் இந்துக்கு தேவைப்படுற லிவர் கிடைக்கலன்னு. இந்த மேட்ச் ஆச்சுன்னா என்னோட லிவரை கொடுக்கலாம் தான். டெஸ்ட் கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே தான். ரகு, உன் கூட பிறக்காத தங்கச்சிக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ற உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? எனக்கு எதுக்கு நன்றிலாம்? இந்து நல்லானா மட்டும் எனக்கு போதும். அவளுக்கு லிவர் கொடுத்து நான் செத்து போனாலும் எனக்கு பரவாயில்ல. அவளுக்கு நல்லபடியா குணமாச்சுன்னா எனக்கு அதுவே போதும். நான் இது மட்டும் தான் ஆசைப்படுறேன். பார்வதி ஷனாய், வாங்க, உங்களுக்கு சில டெஸ்ட் எடுக்கணும். அருண், ஆனந்தா, நான் போய் டெஸ்ட் கொடுத்துட்டு வரேன். போயிட்டு வாங்க அத்தை, நாங்க இங்கே இருக்கோம். அருண், இந்துவுக்காக நம்ம இதுவரைக்கும் எடுத்த டெஸ்ட்ல இருந்து கிடைக்காத லிவர் மேட்ச் யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? பார்வதி சித்தி கிட்ட இருந்தா இல்ல ரகு கிட்ட இருந்தா? சுகுமாரன், நீங்க தானே இந்துவோட அப்பா? ஆமா. ஆனா அந்த மாதிரி எந்த உறவும் இல்லைன்னு சொன்னாங்க. அது சார், நான் அவளை பெத்த அப்பா இல்ல. ஆனா இருந்தாலும் நான் தான் அவ அப்பா. என்னோட இந்த கையில, என்னோட இந்த தோல்ல, என் நெஞ்சில படுத்துதான் அவ வளர்ந்தா. நீங்க எதுக்கு இப்போ என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க? இந்துவோட டயக்னாஸ்டிக் ஹிஸ்டரி முழுசும் கூட இருக்கவங்கள்ட்ட கொடுத்துருக்கேனே. இல்ல சார், என்னோட பொண்ணுக்கு லிவர் மாத்தி வைக்கிற ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ண போறீங்கல்ல, அதனாலதான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். என் பொண்ணுக்கு இப்பவும் அவளுக்கு இருக்கிற அந்த வியாதி பத்தி தெரியாது சார்.
அவகிட்ட எதுவும் சொல்லாம எல்லாரும் மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு கூட அவளுக்கு சத்தியமா தெரியாது. அவளுக்கு திடீர்னு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை ஏற்படுத்த வேண்டான்னு தான் நாங்கள் அதை சொல்ல வேண்டாம்னு முடிவெடுத்தோம். என்ன ஆனாலும் நேரம் வரும்போது அவள்கிட்ட கண்டிப்பாக அதை சொல்லி புரிய வச்சாகணும். என்னோட பொண்ணு உயிர் பழச்சிருவாள்ல? உங்க கையில தானே அவ வாழ்க்கையே இருக்கு. அதனால தான் கேட்டேன் டாக்டர். மிஸ்டர் சுகுமாரன், இந்துவோட வாழ்க்கை இப்போ என் கையில் இல்லை. என்னை விட முக்கியமானவங்க அவளுக்கு ஈரல் தானம் செய்யக்கூடிய ஆள் தான். எங்க தேடி பார்த்தாலும் இப்போ வரைக்கும் அதுக்கு சரியான ஆள் கிடைக்கலங்கிறது தான் இங்கே உள்ள பிரச்சனை. என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நான் பண்ணதில்லை. என் கையில அவளுக்காக கொடுக்க ஒண்ணே தான் இருக்கு. குடிச்சு என் லிவர் ப்ராப்ளம் இல்லாம இருந்திருந்தா அதை எடுத்துக்கங்க சார். இதுக்கப்புறம் நான் உயிரோட இல்லைன்னா கூட என் பொண்ணு உயிரோட இருப்பா. நான் தர முடிஞ்சது அது ஒண்ணுதான் டாக்டர். நீங்க ரெகுலரா குடிக்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஈரல் அவளுக்கு மேட்ச் ஆனா கூட கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க டோனர் டெஸ்ட்டுக்கு தயாரானா கூட பிரயோஜனம் இல்லை. சார், உங்களை மாதிரி ரெகுலரா குடிக்கிறவங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இது. நீங்க குடிச்சு அழியும் போது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவ முடியாதுன்றதே உங்களுக்கு தெரியும். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை கூட நம்மளால காப்பாற்ற முடியாது. சார், நான் அறிவு இல்லாம தான் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யறோம்னா இனிமேலாவது அறிவுள்ளவங்க சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இனி நீங்க குடிக்கவே கூடாது. அப்படி தொடர்ந்தீங்கன்னா இந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நாள் நீங்களும் கஷ்டப்பட வேண்டி வரும். சார், அப்படின்னா என் பொண்ணோட விஷயம், ஒருவேளை அவளுக்கு டோனர் கிடைக்கலன்னா அவளோட உயிர் என்ன ஆகும் டாக்டர்? நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. இந்துக்காக வந்திருக்கிற டோனர்கள்ல 2 பேரை டெஸ்ட் பண்ணதுல எனக்கு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. பார்வதி ஷெனாய், ரகுராமன், அவங்க தான் அந்த 2 பேரு. ரகுவா? அவங்களோட கிராஸ் மேட்சிங் டெஸ்ட்டுங்க பாசிட்டிவா இருக்கு. ரிசல்ட் வந்ததும் பார்ப்போம். சார், அவங்களோட ரிசல்ட் நெகட்டிவா போயிடுச்சுன்னா வேற ஒரு டோனரும் வராங்க, அவங்கள பார்ப்போம். அது யார் சார்? உங்களுடைய சொந்தத்தில் இல்லாததுனால அவங்க பேரை என்னால் சொல்ல முடியாது. சாரி. அப்போ என் பொண்ணு உயிர் பழச்சிருவாள்ல சார்? அந்த விஷயம் நாம முடிவு பண்ற விஷயம் இல்லை மிஸ்டர் சுகுமாரன். இறைவனும் மனசு வைக்கணும். அதனால மகளுக்கும் அவளுக்கு தானம் கொடுக்கக்கூடிய ஆளுக்காகவும் இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க. இந்தா. ஹே, அதை அங்க வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வரல, நீ சாப்பிடு. நானே ஊட்டி விடுறேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. சாப்பிடணும். இந்தா. போதுங்க. இந்து, இந்த சமயத்துல உன் டயட் எப்படி இருக்கணும்னு இவங்க முடிவெடுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் நீ இதெல்லாம் சாப்பிடணும். வீட்லயே நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன்ல. என்னங்க, நாளைக்கு காலையில இங்க இருந்து போயிடலாம். எனக்கு போர் அடிக்குது. இந்து, வீட்டுக்கு போனா இங்க கிடைக்கிற கேர் அங்கே கிடைக்காது. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா வண்டியில கூட போக முடியாது. ப்ராப்ளமா? நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு நீங்க பயப்படுறீங்க? அது வந்து இந்து, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஏதாவது வியாதி இருக்கா என்ன? என் விஷயத்துல மத்தவங்க காட்டுற டென்ஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ரகு மாமா பார்க்க வந்தப்பவும் அப்பா பார்க்க வந்தப்பவும் என்னை பார்த்து வருத்தப்பட்டாங்க. எல்லாரும் எதுக்காக என்னை பார்க்கும்போது வருத்தப்படுறாங்க? எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன?
தெரிஞ்சா அதை என்கிட்ட சொல்லுங்க. இங்க பாரு இந்தோ, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை ஒரு நோயாளியாவும் நான் பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நோயை பத்தி நான் பேசுவேனா? என்னங்க, நீங்க என்கிட்ட பொய் சொல்லல. நமக்கு கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஏதாவது மறைச்சு வைக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? இவ ஏன் இப்ப இப்படி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறா? என்னங்க பதிலே சொல்ல மாட்டீங்க? அது நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட எப்பயாவது நான் பொய் சொல்லியிருக்கேனான்னு. உனக்கு அப்படி ஏதாவது தோணியிருக்கா? இங்க பாருங்க, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாதீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்கிட்ட இருந்து ஏதாவது மறைச்சு வைக்க நீங்க முயற்சி பண்றீங்களா என்ன? இந்து, நான் உங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றேன்ல. என்னங்க, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் வியாதி இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு இருந்தா போய் தானே ஆகணும். இந்து, அந்த மாதிரி ஏதாவது ஜாதக தோஷம் உங்களுக்கு இருக்கா என்ன? இந்து, நீ ஏன் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சும்மாதாங்க கேட்டேன். மேடம் உங்களை ஸ்கேனிங் கூட்டு போகணும், கொஞ்சம் ரெடி ஆகுங்க. ம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க சார் வாங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் கட்சியுடைய வேலை விஷயமா நான் டெல்லிக்கு போயிருந்தேன். நான் மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க போறேன். நீங்க மட்டும் ஜெயிச்சிங்கன்னா மினிஸ்டர் ஆக போறது உறுதியாயிடும். வாய்ப்பு இருக்கு. நான் இல்லாம எலெக்ஷன் தான் நடக்குமா இல்ல கட்சி தான் இருக்குமா? ஆமா, நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? எங்களுக்கு உங்க மூலமா கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு வேலையை முடிக்கணும். நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களால முடியாத வேலை எதுவுமே இல்லைல்ல. அந்த விஷயத்த நீங்க போன்லயே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கும் என்னுடைய கட்சிக்கும் ஷெனாய் குரூப்ல இருந்து கிடைக்கிற உதவியெல்லாம் மறக்க முடியுமா சொல்லுங்க? ஆமா, உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க? என் மருமகளுக்கு ஒரு சர்ஜரி பண்றாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? அதுக்கான என்ஓசியா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் வாங்கி தரேன். ஹெல்த் செக்ரட்டரி என்னுடைய சொந்தக்காரன் தான். என்ஓசி எப்ப வேணும்னு சொன்னீங்கன்னா போதும். அது வந்து எங்களுக்கு என்ஓசி வேண்டவே வேண்டாம். அப்புறம் என்ஓசிக்காக அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. ஓ, அதுக்கு உடனே அப்ரூவல் கொடுக்க கூடாது. மேடம், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க சொந்த மருமகளுடைய சர்ஜரி நடக்க கூடாதுனா? இப்ப அதான் சார் எங்களுக்கு அவசியமே. முடிவை சம்பந்தப்பட்டவங்க எடுக்காம இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அது வந்து என்ஓசி கொடுங்க, ஆனா அது கையில கிடைக்கும் போது சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது யூஸே ஆகக்கூடாது. ஓ அப்படியா? அப்போ முடிவை மேக்சிமம் லேட் பண்ணணும், அதுதானே எதிர்பார்க்குறீங்க? ஆமா, அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். இம்மீடியட்டா நான் அதை ஏற்பாடு பண்ணி தரேன். அப்புறம் எலெக்ஷன்லாம் வருது, எங்க கட்சியை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிப்போம். நீங்க தைரியமா இருங்க சார், நாங்க இருக்கோம். சரிதான் சுபத்ரா? அப்படின்னா நான் கிளம்பட்டுமா?
சுபத்ரா, நம்மளோட இந்த பிளான் நடந்தே ஆகணும். பாரு, இந்த மரணத்திலிருந்து இந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. பத்ரன் சார் எதுக்காக இப்ப இங்க வந்துட்டு போறாரு? அந்த குரூப்பும் இங்க இருக்கான் அப்படிங்கிற போது ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க போல இருக்கு. பத்ரன் சார் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு? அவரு இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. நிஜமாவே அவர்தான் வந்தாரா? ஆமா, அவர்தான் வந்துட்டு போனாரு. அவரை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சுபாஷினி அம்மா, சுபத்ரா மேடமும் குரூப் சாரும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்க பெருசா பிளான் போடுறாங்கன்னா அது இந்துவுக்கும் பார்வதிக்கும் எதிராத்தான் இருக்கும். அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க? அது வந்து ரோசம்மா, நீங்க சொல்ல வந்தது ஏன் சொல்லாம நிறுத்திட்டீங்க? அது வந்து நான் அம்மா, இவங்க பாட்டியோட மருந்து பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சுபத்ரா, பத்ரன் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு? நீ வர சொன்னியா இல்ல வேற யாராவது? அத்தை, அவர் எதுக்காக வந்தார்னா அவரோட கட்சிக்கு பணம் கேட்கறதுக்காக. நாங்க யாரும் அவரை கூப்பிடல. அம்மா, அந்த ஆளை யூஸ் பண்ணி இந்துவை அட்மிட் பண்ணிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. ஏதாவது நீங்க பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வேண்டாம். அப்படி ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா நான் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். மது, சுபத்ரா, அப்படி ஒரு எண்ணம் உனக்கும் ராதிகாவோட புருஷனுக்கு இருந்தா அதை நீங்க மறந்துடுறது தான் உங்களுக்கு நல்லது. நான் எதுக்கு இந்துவோட விஷயத்துல தலையிட போறேன்? ஜோசியர் சொன்ன ஜாதக விதியை நீங்க எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி நானும் நம்புறேன். அந்த விதி கண்டிப்பா நடக்கும். அதுக்காக என்னையும் என் அண்ணனையும் எதுக்காக நீங்க குறை சொல்றீங்க? ரோசம்மா, நீங்க கொஞ்சம் வாங்க. சுபாஷினி அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க மேடம். நீங்க இந்த வீட்ல வேலையை செஞ்சா மட்டும் போதும். தேவையில்லாத வேலையை மட்டும் நீங்க பாத்தீங்க, அதுக்கப்புறம் உங்களால எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. புரியுதா? புரியுது மேடம். சுபத்ரா மேடம், நீங்க என்ன கொன்னாலும் சரி, என் இந்துக்கு எதிரா இங்க என்ன நடந்தாலும் நான் சொல்ல வேண்டியவங்க கிட்ட கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். மேடம், உங்க ஹஸ்பண்ட் எங்க போயிட்டாரு? பில் கட்ட போயிருக்காரு. அப்படின்னா அவர் வரட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உள்ள போங்க. அந்த இந்துலேகா ஸ்கேனிங் முடிஞ்சுதா? இப்பதான் முடிஞ்சுது. அவங்களுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப ஆபத்துல இருக்கு சிஸ்டர். என்னன்னு சொல்றது, ஸ்கேன் பார்த்ததுல இந்துலேகாவோட லிவர் போர்ஷன் ரொம்ப டேமேஜா இருக்கு. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னாரு. புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு உயிர் பொழைப்பா. அதனால டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லப்போனா கொஞ்ச நாள் தான் அந்த பொண்ணு உயிரோட இருப்பாங்க. அப்படின்னா என்ன இங்க கூட்டிட்டு வந்தது லிவர் ட்ரீட்மெண்ட்காகவா? ஐயோ கடவுளே, லிவர் சேஞ்ச் பண்ணதா என்ன இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களா? நான் பில்லு கட்ட போயிருந்தேன். ஸ்கேனிங் முடிஞ்சா? என்னாச்சு இந்தோ? நீ ஏன் இப்ப அழுகுற? என்னாச்சு? நான் லேட் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாமையா நீ அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. என்னங்க,
இந்து உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் உன் கூட இருக்கேன்ல. என்ன விஷயம்னு சொல்லு. என்னங்க எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. அப்படின்னா நீ எதுக்கு அழுகுற? அது ஸ்கேன் எடுத்தப்போ எனக்கு ரொம்ப வலிச்சுது. அந்த வலினாலதான் அழுறேன். அது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நம்ம ரூமுக்கு போலாம். போலாம். எந்திரி இந்து. யோ குருப்பு. ஓ, நீங்க பர்மனண்டா டேரா போட்டியா? யோ குருப்பு, இங்க பாரு. ஹலோ, என்ன பேசுறீங்க? அம்பாட்டு விட்டு ஆளுங்களை இப்படியா கூப்பிடுவீங்க? அம்பாட்டுக்காரங்களை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம். அம்பாட்டுக்காரங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டாம். யோ குருப்பு, இங்க பாரு, உனக்காக தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஓ ஓ ஓ, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.